ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்க போகிறது கொஞ்சம் அறுவடை தான். ஸோ நான் ஃபஸ்ட் டைமாக கோவக்காய், தக்காளி இதெல்லாம் அறுவடை பண்ண போகிறேன். அப்புறம் எப்போ வேணாலும் அறுவடைக்கு ரெடியாக இருக்கிற அவரைக்காய் அண்ட் வெண்டைக்காவையும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் இதை நான் வச்சுருக்கிற க்ரோ பேக்குமே பார்த்தீங்கன்னா 15க்கு 15. இப்போ கரெக்டாக அறுவடை டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70 நாள் ஆயிருக்கும். அதாவது அந்த கட்டிங்ஸ் வச்சு 60லேருந்து 70 நாள். பொதுவாகவே கோவக்காய் சீட்லேருந்து வளர்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கட்டிங்ஸ் தான் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதுலேருந்து கட்டிங்ஸ்னால் எந்த ஒரு இலையுமே இல்லாமல் கட்டிங்ஸ் ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து 60லேருந்து 70 நாளில் நமக்கு வந்திருக்கு. அண்ட் தக்காளியும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். ஜாமுன் தக்காளி பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் கொத்து கொத்தாக தான் காய்க்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இதுலேயுமே 2 இல்லைன்னா 3 தக்காளி அப்படி இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய காய் இருக்குது. நம்ம இப்போ ஒரு 5 நாள் கழித்து வந்து பார்த்தா கூட திரும்பவும் நமக்கு தக்காளி எடுக்க முடியும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அண்ட் இது ரொம்ப பெரிய க்ரோ பேக்லலாம் வைக்கல. ஒரு 12க்கு 10 அண்ட் 10க்கு 10 இந்த சைஸில் உள்ள க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி இது தான் அறுவடை. ஆக்சுவலாக அவரைக்காய் வெண்டைக்காய்லாம் எடுத்து நான் போடல. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். இனியும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.